வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.2 முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -5 வகுத்தல் 12 + 7/15 மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ -5/12 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறை எண், அதே மாதிரி 7/15 அப்படிங்கிறது விகிதமுறை எண். எப்படி விகிதமுறை எண்ணுன்னு சொல்லுவோம்? A/B. நமக்கு தொகுதியும் மேலே தொகுதியும் கீழே பகுதி வந்திருந்தாவே அது என்னது நமக்கு விகிதமுறை எண்ணுன்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய எண் என்ன அப்படின்னா நமக்கு விகிதமுறை எண். அப்போ விகிதமுறை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? 12, 15 வெவ்வேறையாக இருக்குது. அப்போ சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்டலோ கழித்தலோ பண்ண முடியும்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ சமப்படுத்தணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்போம்? மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ 12, 15 ஒரே பாட்டில் வருமா அப்படின்னா 2ஆம் பாட்டில் 12 6 தடவை 15 வராது, அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் 6 வராது, 6 வந்து 3 தடவை வரும். ஸோ 15 வராது, அப்படியே வச்சுப்போங்களா. இப்போ 3, 15 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 ஒரு தடவை, 15 வந்து 5 தடவை. ஸோ 5 பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். இப்போ 1,1 வந்துருங்களா. அப்போது மீசிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இது கிடைச்சது எல்லாத்தையும் பெருக்கிறது தான். 2 × 2 × 3 × 5. அப்போ 2 2 4, 4 3 12, 12 × 5 60ன்னு கிடைக்குது. 12 × 5 60ன்னு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? -5/12 -5/12 கீழே 60 ஆக்கணும். 7/15 என்ன ஆகணும்? 60 ஆக்கணுங்களா. அப்போ 12ஓட எதை பெருக்குனா 60 வருது? நமக்கு 5 பெருக்குனா 60 வருது. அப்போ மேலே என்ன பண்ணுறோம்? 5ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி 15ஆல் எதை பெருக்கணும்? நமக்கு வந்து 60 வரும் அப்படின்னா 15 × 4 60 வரும். அப்போ மேலே என்ன பண்ணுவோம்? நம்ம தொகுதியிலே அதே 4ஆல் பெருக்கும். அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள். -5 × 5 -25 வகுத்தல் 12 × 5 60ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் ஸோ இங்கே 7 நாள் என்னது 28 வகுத்தல் 60 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே -25 இருக்குது, இங்கே +28 இருக்குது. -25 +28 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? நமக்கு பகுதி வந்து சமமாக இருக்குது. பகுதி கீழே சமமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டல் கழித்தல் பண்ணலாங்களா. அப்போ -25ல் +28 இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ்னால் மைனஸ் பண்ணும். அப்போ 28ல் 25 போச்சுன்னா மீதி 3 கீழே 60ன்னு வரும். ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 6 வந்து 2 தடவை, இங்கே 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாங்களா. அப்போ என்ன விடை கிடைக்குது? 1/20 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் -5/12 + 7/15 மதிப்பு 1/20 ஆகும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க. -3/6 பெருக்கல் 18/-9 மதிப்பு டேஷ் ஆகும் கொடுத்துட்டாங்களா. அப்போது -3/6 பெருக்கல் 18/19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெருக்கல்ல நம்ம என்ன பார்க்க தேவையில்ல? கீழே பகுதி சமமாக இருக்கான்னு பார்க்க தேவையில்ல, அப்படியே பண்ணிடலாங்களா. இப்போ பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 6 வருமானா 2 தடவை வரும். அதே மாதிரி 9ஆம் வாய்ப்பாடில் 1 9 9 2 9 என்னது 18. அப்போ இங்கே கீழே இருக்க 2 இங்கே இருக்க 2 கேன்சல் ஆயிருங்களா. மீதி என்ன வருது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. பெருக்கல்ல மைனஸ் மைனஸ் அப்படின்னா மைனஸ் பெருக்கல் மைனஸ் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் கிடைக்கும். மைனஸ் மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா நமக்கு +1 தான் ஆன்சர். +1 எல்லாமே என்ன ஆகிடுது? நமக்கு கேன்சல் ஆகிடுது. அடுத்து மூணாவது -15 வகுத்தல் 23 வகுத்தல் 30/46 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த வகுத்தல் நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா பெருக்கலாக மாற்றலாம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பண்ணுவோம்? அப்படியே எழுதிப்போம். இங்கே வகுத்தலில் இருக்கிறது நம்ம பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா தலைகீழையாக மாறிடும். இது என்னவா மாறிடும்? நமக்கு தலைகீழாக மாறும். பாருங்கள், பெருக்கல் போட்டோம். அப்போ என்ன இருக்குது? 30/46 எப்படி மாறிடும் அப்படின்னா -46 வகுத்தல் 30 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இது ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா ஸோ 15ஆம் வாய்ப்பாடில் 1 5 5 2 15 30ன்னு வருங்களா. அதே மாதிரி 23 வாய்ப்பாடில் ஒரு தடவை, இது 2 தடவை. ஸோ என்ன போட்டு பாருங்களேன். 23 × 1 23 23 × 2 2 3 6 2 2 4. ஸோ 46ன்னு கிடச்சிருச்சிங்களா. அடுத்து கீழேயும் 2 இருக்குது, மேலேயும் 2 இருக்குது. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் பெருக்கல் மைனஸ் என்ன ஆகிடும்? நமக்கு ப்ளஸ்ன்னு கிடச்சிரும். அப்போ +1 இதோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது? +1ங்கிறது ஆன்சர். அடுத்து நாலாவது கேள்வி டேஷ் என்ற விகிதமுறை எண்ணுக்கு தலைகீழே கிடையாது. 0 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறை எண்ணுன்னு பார்த்துருக்கோம். அப்போ கீழே பகுதி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தங்களா.
ஸோ அப்போ இந்த பூஜ்ஜியம்ங்கிறதுக்கு வந்து தலைகீழி கிடையாது எந்த விகிதமுறை எண்ணுக்கு. அப்போ இது தலைகீழ போட்டோம் அப்படின்னா நாங்கள் 1/0 வந்துடுங்களா, அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிரும். இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூஜ்ஜியம்ங்கிற எண்ணுக்கு மட்டும் நமக்கு என்ன கிடையாது, தலைகீழி கிடையாது. தலைகீழி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. அப்போ எதுக்கு தலைகீழி கிடையாது, பூஜ்ஜியமுக்கு மட்டும் நமக்கு தலைகீழி கிடையாது. அடுத்து -1 பெருக்கல் நேர்மாறு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. -1 பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறு அப்படின்னாவே நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா 1/a × a பெருக்கல் ஈக்குவல் டு 1 = a × 1/a. அப்போ ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று என்னவா இருக்கும், 1/-1 அப்படின்னு இருக்கும். அப்போது -1ஓட பெருக்கல் நேர்மாறு என்ன கேட்குறாங்க. அப்போ a வந்து -1 எடுத்தால் அப்போ 1/a என்ன வரும், 1/-1ன்னு வரும். இதை -1ன்னு எழுதிடலாங்களா. அப்போது ஏவோட பெருக்கல் நேர்மாறு நமக்கு என்ன தான் கிடைக்குது, ஏவோட மதிப்பு நமக்கு -1 வந்துச்சு, 1/aவோட மதிப்பு -1. நமக்கு என்னது, ஏவையும் 1/aவையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 1ங்கிற விடை வரணும். அப்போ ஏக்கு -1 × 1/-1. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், பெருக்கல் ப்ளஸ் ஆகிடும். 1ஓட 1 பெருக்கும்போது 1ன்னு கிடச்சிரும். அப்போ -1 பெருக்கல் நேர்மாறு என்ன தான் வந்திருக்கு, -1. அப்போ இதோட விடை -1 தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.